எங்களுடைய நிகழ்ச்சி மக்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆடியோ கேசட்னா, ஆடியோ கேசட்ல எங்க பட்டிமன்றத்தை மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தப்ப என்னுடைய குரல் எல்லாத்துக்கும் தெரியும், நான் யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட காலத்துல ஒருத்தன் என் கேசட்டை எனக்கிட்டே 30 ரூபாய்க்கு விற்றேன். லியோனி கேசட் கேட்டிருக்கியா அப்படின்னு. நான் கேட்டதில்லையா அப்படின்னு. போட்டு கேளு, சூப்பரா இருக்கும், 30 ரூபா கொடு அப்படின்னு வாங்கிட்டு திரும்ப அந்த ஆள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். லியோனி உங்களுக்கு தெரியுமா? விட்டான் ஒரு ரீலு. நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவருங்க லியோனி, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்படியா சமாச்சாரம் அப்படின்ட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு, ஆனா அவரை நான் ஒண்ணுமே சொல்லலை. காரணம், என் கேசட்டை பொறுப்பா வித்துக்கிட்டு இருக்கார் பார், அதனால அவரை நான் ஒண்ணுமே திட்டலை. ஒரு நாள் எங்க பட்டிமன்ற கேசட் இந்த இடத்துல தான் போடணும்னு விவஸ்தை இல்லாம போட தொடங்குச்சு. டீ கடை, பஸ் ஸ்டாண்டு, சலூன் கடை, ஆட்டோ, டெம்போ, லாரி, கல்யாண வீடு, இளவு வீட்ல எல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான் எங்க பட்டிமன்றம். ஒரு கிழவனை செத்து இப்படி சாத்தி உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியில 2 பேர் வைக்கிறாங்க. இளவு வீட்ல எல்லாம் பேசி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு இந்த ஆளு. நாடு விளங்கும் ஐயா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். ஓடிக்கிட்டு இருக்கிறது என் கேசட்.